ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீக்கு ஒரு க்ளோவிங்கான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு க்ளோவியான மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உங்களோட ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போனீங்கன்னா உங்களோட ஸ்வெட் அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப க்ரீமி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல ரொம்ப ஸ்வெட் அதிகமாகி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்காக லாங் ஸ்டே இருக்கணும், உங்களோட ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ப்ளம்பியாக க்ளோவியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேக்கப் போகணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே மாய்ஸ்சரைசர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ராங் மெத்தடு. ஸோ இப்போ என்னோட ஸ்கின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் எந்த மேக்கப் பண்ணாலுமே டைரெக்டாக ஃபவுண்டேஷனை உங்களோட ஸ்கின்ல யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரேவாக ஒயிட்டிஷாக ஒரு மாதிரி தெரியும். நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச் கரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு பீச் கலர் டர்மாக்கோ ஆரஞ்ச் கரெக்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹைட் பண்ணணும். உங்களோட கண்ணுக்கு கீழே, கண்ணு சுற்றி, வாய் பகுதியில், நெத்தி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டார்க் சர்க்கிள்ஸ், டேன்ஸ் நிறைய இருக்கும். அந்த டேன் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கையில் கூட பிளெண்ட் பண்ணலாம். நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்குன்னு. இந்த கரெக்டருக்கு அப்புறம் நீங்கள் காம்பேக்ட் போட்டாலே ரொம்ப ஈவன் டோனாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த பீச் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டார்க்கர் டோனில் இருக்கிறவங்க ஆரஞ்ச் கரெக்டர் ரொம்ப ரெட்டிஷான ஆரஞ்ச் கரெக்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ப்ராடக்ட்ஸில் நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் ஆகி தெரியும் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு அது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நான் லைட் கன்சீலர் எடுத்து என்னோட அண்டர் ஐஸ் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண இடத்துலலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கரெக்டான ஷேடு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, நான் எந்த ஷேட் யூஸ் பண்ணணுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் கோ வித் த பிபி க்ரீம். ஸோ பிபி க்ரீம்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் ஃபவுண்டேஷன் ஷேட் யூஸ் பண்ணணும், ரொம்ப எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்லாம் கிடையாது. ஸோ உங்கள் ஸ்கின்னும் நல்லா சீம்லெஸ்ஸாக இருக்கும், பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து காம்பேக்ட். எந்த ஒரு க்ரீம் பேஸ் போட்டாலுமே நீங்கள் காம்பேக்ட் வச்சு உங்களோட ப்ராடக்டை சீல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலுமே உங்களோட ப்ராடக்ட் மூவ் ஆகாது, சீக்கிரமாக மேக்கப் கலையாது. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஒரு சாரீ வியர் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமலான ஒரு க்ளோவி மேக்கப் லுக் தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பண்ணிங்கனாலே போதும். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபியூ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே இந்த லுக்கை நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் காம்பேக்ட் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட ஐப்ரோஸ். எப்பவுமே உங்களோட ஐப்ரோஸை நீங்கள் டிஃபைன்டாக காமிச்சாதான் உங்களோட லுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணாத நாளே கிடையாது. ஸோ என்னோடய ஐப்ரோஸை நான் நல்லா டார்க்கன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக வேணும் அப்படின்னாலுமே நீங்களுமே ஒரு லைட்டான ஒரு க்ரூம் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ஐப்ரோ கிட் பிஏசி பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை. அதையுமே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் கொடுத்துருக்க ப்ரஷ் வச்சு நான் ஆங்குலர் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஐப்ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ மேக்கப். ஸோ இந்த ஒரு சாரீ லுக்குக்கு என்ன ஒரு பேசிக்கான ஐ லுக் போகலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கின் கலர், ஒரு நியூட் கலர் ஷேட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஷேடில் பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலர் இல்லை ஒரு ஆரஞ்ச் கலர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் கண்ணுக்கு சுற்றி இருக்கிற இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு லைட்டான ஒரு க்ரீஸ் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நார்மல் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து உங்களோட கண்ணுக்கு மேலே இருக்க க்ரீஸ் ஏரியாவை இன்னர்லேருந்து அவுட்டர் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரல் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கர் ஷேட், ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ளம் ஷேட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து உங்களோட ஐஸோட அவுட்டர் கார்னரில் இப்போ நான் பிளெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களோட மேக்கப் லுக்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர் இல்லை உங்கள் சாரீக்கு என்ன ஜரிகை
இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஷிம்மர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சென்டர் ஆஃப் யுவர் ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலே கூட பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு க்ரீஸ் கொடுக்குற மாதிரி மிடில் ஆஃப் தி லிட்டில் வந்து பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோட ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். ஐலைனர் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே அவுட்டர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு விங் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் கார்னரில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போல்டாக போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா ரொம்ப டூ ட்ரெடிஷ்னலாக தெரியும். ஸோ ஒரு எலிகண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தின்னான லேயர் தான் நான் வந்துட்டு ஐலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து மஸ்காரா, காஜல்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நான் காஜல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ மஸ்காரா போட்டுக்கிறேன், லோவர் லேஷஸ் அண்ட் அப்பர் லேஷஸ். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் பட்ஸ் எடுத்து உங்களோட லிப்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் மெப்ளினோட லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன், ரெட் லிப்ஸ்டிக். அது என்ன பண்ணுறேன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் என்னோடய லிப்ஸில் வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மம்மம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு செரிஷ் லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி அப்ளைலாம் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ், என்னோட ஒரு க்ளோவியான மேக்கப் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ கட்டிட்டு ஒரு டெம்பிள் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, செல்ஃபாக வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கூடமே இந்த லுக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் லுக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய அக்சசரிஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். அப்போ மினிமலான அக்சசரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்டாக சாரீனாலே ஜிமிக்கி தானே. ஸோ அந்த ஜிமிக்கி போட்டாலே அந்த ட்ரெடிஷ்னல் லுக் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். எஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் சாரீ கட்டிட்டு எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு தெரியலனா தாராளமாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. இது மாதிரி நிறைய மேக்கப் லுக் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி லுக்லாம் உங்களுக்கு வேணுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது என்னோட ஃபைனல் லுக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சாரீ வந்துட்டு நான் சிங்கிள் பல்லுவாக தான் ட்ரே பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட லுக் அண்ட் ஃபேஸ் அந்த க்ளோவி பாருங்களேன். ஸோ எவ்வளோ வந்து செரிஷாக நல்லா க்ளோவியாக பார்க்குறதுக்கே நல்லா வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிங்கனாலே போதும், இந்த சம்மருக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவோ டிப்ஸாகவோ நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் டூ சப்போர்ட் மோர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.